அசம்பிளி பண்ண போறோம்னா அதுக்கு உண்டான பிளைட்ல எல்லாம் ரெடி ஆகி வச்சிருக்கேன். ஓகேண்ணா. இது நான் தாயக்கட்டையில இரும்புல பண்ணி வச்சிருக்கேன். அண்ணா தாயக்கட்டை இல்லைங்கண்ணா, இது பூரா ஒருத்தர் ஸ்கொயர்ல கேட்பாங்க, ஒருத்தர் டேப்லெட் கேட்பாங்க. சரி பண்றோம் கம்பெனி. ஓ அதுக்கு உண்டான டையை செஞ்சு கொடுக்குறோம். சரிங்களா? எல்லாரும் வீட்லயுமே இன்னைக்கு தண்ணி எடுக்கிற மோட்டர் வச்சிருக்காங்க. அதே சார்ஜ் தான் வரும். இதுக்கு பெரிய கரண்ட் பில்லு சார்ஜ் எல்லாம் பெருசா வராது. பாத்தீங்களா, பவர்ல போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அது பாட்டு கட்டிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா இது பாட்டுக்கு ஒரு சட்டி வச்சுட்டோம்னா அந்த தட்டிலேயே விழுந்துக்கும். பண்றது சின்ன இடம் பார்த்தா நம்ம சின்னதாகவும் கொஞ்சம் ரொம்ப ஏதோ ஒரு மெக்கானிக் ஷாப் மாதிரி இருக்கு. ஆமாண்ணா. ஆனா உள்ளுக்குள்ள ஐடி ரேஞ்சுக்கு வேலை நடந்துட்டு இருக்கு. ஆமாண்ணா. நம்ம பாத்தீங்கன்னா பொண்ணு இல்லைண்ணா, நான் 25 ரூபாய் விளையாடி வச்சுட்டு இருந்தேன். எனக்கு இந்த தொழிலை பத்தி ஏபிசிடியே தெரியாது. நான் வந்து என்னோட வகுறு பசினால அதை கத்துக்கிட்டீங்க. சரிங்களா? பண்றாங்கன்னு சொல்லிட்டு இப்ப என் பேர்ல இப்ப அஸ்லம்ங்கிற பேர்ல மிஷின் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னா நேம் போர்டு போட்டு நேம் போர்டு நீங்க என்ன சொல்லி எங்களுக்கு என்னன்னா உற்பத்தி பண்றோம், நேம் பிளேட் உங்க பேர்ல வேணும்னு நான் அடிச்சு கொடுத்துட்டு போறேன். சரி. இது பொதுவா இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு மிஷின் வாங்குறவங்க எல்லாம் யாரா பெரும்பாலும் இருக்காங்கன்னா புதுசா தொழில் தொடங்கணும், நான் சம்பாதிக்கணும் ஆர்வம் உள்ளவங்க, இப்படி நான் புதுசா ஏதாவது ஒண்ணு பண்ணி எங்க குடும்பத்தை கரையேற்றணும் சொல்லி நினைக்கிறவங்க இருக்காங்க. எப்படி மார்க்கெட்டிங் பண்ணி எப்படி சம்பாதிக்கலாம் ஒரு வழி சொல்லுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் அஸ்லம் பிசினஸ் vlog. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷினரிஸ்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கற்பூரம், சாக் பீஸு, அப்புறம் அந்த அகல் விளக்கு, கப் சாம்பிராணி, ஓடோனில் பாத்ரூம்ல எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, ஓடோனில் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மிஷின் செய்யக்கூடிய இடத்துக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். அதாவது இந்த மிஷினில் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணலாங்க. நான் சொன்னது மட்டும் கிடையாது, மிஷின் என்னமோ ஒன்று தான், ஆனால் செய்யக்கூடிய ப்ராடக்ட் எக்கச்சக்கம் இருக்குது. ஸோ ஒரு மிஷினை வச்சு பகல வகையில் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஐடியாவும் ரொம்ப அருமையாகவும் தெளிவாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கேட்க போகிறோம். ஸோ இந்த மிஷினை பற்றியும் இந்த மிஷினோட ப்ரைஸு டீட்டெயில்ஸு, எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு A to Z எல்லா டீட்டெயிலும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ இந்த மாதிரி டாப்பிக்கை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம அஸ்லம் பிஸ்னஸ் vlog யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ டாபிக்குள்ளே போகலாம். கட்டப்பா, ஆயுத வணிகர் அஸ்லாம் கான் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். துருக்கியில் சுத்திகரித்து பார்சிய தேசத்து அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட இருமுனை தல்வார். எது வேண்டும் என்றால் இந்த உயிர் நண்பன் அஸ்லாம் நண்பன் இருக்கிறான் என்பதை மறக்க வேண்டாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்ண்ணா. ஓகே, நான் உங்களை பத்தியும் உங்க பிசினஸ் பத்தியும் என்னோட சப்ஸ்கிரைபருக்கு சின்ன அறிமுகம் கொடுங்க. ஓகேண்ணா. ஆனா நம்ம பாத்தீங்கன்னா அது கற்பூரம் மிஷின் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 2-3 வெரைட்டிஸ் 4 வெரைட்டிஸ்ல உள்ளது மிஷின் பண்ணிட்டு இருக்கோம். சரி, என்ன சரிங்களா? இப்போ கற்பூரம் மிஷினா இது வரைக்கும் நீங்க பார்த்ததுல கற்பூரம் மிஷினா கற்பூரம் மட்டும்தான் அடிக்கும்னு ஒவ்வொருத்தனுக்கு தெரியும். ஏன்னா எவனுக்கு மிஷினை பத்தி அவ்வளவா தெரியாது. கற்பூரம்னா கற்பூரம் மட்டும்தான் சொல்லுவான். நாம என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா அதுல டிஃபரெண்டா ஒவ்வொன்னா யோசனை பண்ணி ஒரு மிஷின் வாங்கினா அவங்க ஒரு 5-6 ப்ரொடெக்ஷன் 6 ப்ரொடெக்ஷன் அடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு மார்க்கெட்ல கொண்டு போய் சேர்க்கும் போது ஈஸியா இருக்கும். கற்பூரம் மட்டும் எடுத்துட்டு போக வேண்டியது இல்லைங்களா? நம்மளது பாத்தீங்கன்னா தரமா மிஷினை செஞ்சு கற்பூரம் அடிக்கலாம், சரி, சந்தன வெள்ளை அடிக்கலாம், பாச்சா குண்டு நம்ம யூரின் போற இடமெல்லாம் போடுறாங்கல்ல, சில பக்கம் ரசகற்பூரம்வாங்க, சில பக்கம் பாச்சா குண்டு, மதுரை சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா அண்டூருண்டைன்னுவாங்க. இப்ப இந்த மாதிரி அப்புறம் அட்டாச்சு பாத்ரூம்க்கு வர ஓடனில் அடிக்கலாம். ஓடனில், ஆமா, அகல் விளக்கு அடிக்கலாம், சரி சரி, பஞ்சகாவிய விளக்கு அடிக்கலாம். இதெல்லாம் நல்ல பிசினஸ். ஆமா, நல்ல பிசினஸ். டைமண்டும் சேஞ்ச் பண்ணா போதும்னா, ஏன்னா அவங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கா தனித்தனி மிஷின் வாங்க வேண்டியது. ஓகே, இந்த ஒரு மிஷின் தான். சரி, நான் பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா இதுல கப் சாம்பிராணி இதுலயே அடிக்கிறது மாதிரி ரெடி பண்ணிருக்கேன். செகண்டுக்கு ஒரு பீஸ். ஓ, சரிங்களா? நீங்க ஒரு ஹைட்ராலிக் மிஷின் வாங்கினாலும் அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2-2.25 லட்சம் ரூபா வரும். ஒரு 50 ஓட்டை இருக்கும். அதை நீங்க எடுக்கணும் அப்படின்னா அந்த 50 ஓட்டை எடுக்கணும்னா நம்ம தான் மாவு தேய்க்கணும். சரி, ஹைட்ராலிக் வச்சு அமுத்தி கொடுக்கும். அது மறுபடியும் எடுத்து ஒவ்வொரு பீஸா எடுத்து வைக்கணும். நான் இதுல என்ன பண்ணிருக்கேன், நம்ம மிஷின்ல மாவை கொட்டி விட்டா சரி ஆட்டோமேட்டிக்கா டைல அடிச்சு செகண்டுக்கு ஒரு பீஸ்னா பீஸ் அதுவா எடுத்து வச்சு அது இல்லண்ணா அதுவே கீழே விழுந்துரும்னா நம்ம வைக்கிற மாதிரி இல்ல அப்படின்னா இங்க ட்ரை செட் பண்ணிக்கலாம். ஒரு தகடாட்ட ஒரு செட் பண்ணி ஆமா, அது போயிட்டே இருக்க மாதிரி. அப்ப ரன்னிங்ல அவங்க எடுத்து வச்சுட்டு இருந்தா போதுமே, உட்காந்துக்கிட்டு மாவு தீர்ந்தா போட்டா போதும்னா மிஷின் ரீதியா பெரிய கம்ப்ளைண்ட் எல்லாம் வராதுண்ணா. ஏன்னா மிஷினை 250 கிலோ வெயிட், மிஷினோட வெயிட் நல்ல ஹெவியா பண்ணிருக்கோம். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா காஸ்டிங்ல போட்டிருப்பாங்க. அப்படியா? சில பேர் பாத்தீங்கன்னா அலுமினியத்துல போட்டிருப்பாங்க. நாம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா பித்தளையில போடுறோம். அப்ப பித்தளை பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரியமா இது வரைக்கும் நம்ம சாப்பிட்ட சாப்பாடுகளே பித்தளையில சாப்பிட்டா தான் நல்லா இருந்தாங்க.
ஆனா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா கூலிங் கிடைக்கக்கூடியது. சரி. எது ஹெல்மெட்ல வந்து கூலிங் கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் தான். சரி. அப்ப சீக்கிரம் ஹீட் ஆகாது. நீங்க என்ன மெட்டீரியல் போட்டாலும் சீக்கிரம் ஹீட் ஆகாம நமக்கு எப்பயுமே கூலிங் ஆயிட்டு இருக்கும். அப்ப மிஷின் எவ்வளவு நேரம் ஓட்டினாலும் ஒரு பிரச்சனையும் வராதுண்ணா. நீங்க ஆயில் மட்டும் மிஷினுக்கு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா மிஷினு தரமா 1 மணி நேரத்துக்கு 20 கிலோ அடிச்சு கொடுக்கணும். சூப்பர்ண்ணா. எங்க ஆயில் போடுறது? ஆனா ஆயில் போடுற சிஸ்டம் பாத்தீங்கன்னா அங்கங்க நாங்க ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம். சரி. சரிங்களா? இந்த பேரிங் இங்க இந்த எக்ஸென்ட்ரே இங்க ஆயில் போடணும், இந்த இடத்துல ஆயில் போடணும், இங்க கிரீஸ் தடவிட்டா இந்த மிஷின் வந்து சவுண்ட் வராத சைலண்ட் மிஷின் தான். என்னன்னா மிஷின் கற்பூரம் மிஷினுக்கு வர்ற ஸ்பேர் கடையக்கூடிய லேத்துனா. அப்படியா? எல்லாமே நாங்களே தான் கடைஞ்சு. ஓ அப்படிங்களா? ஆமா ஆமா, நாங்களே எல்லா வேலையும் நாங்களே எல்லாமே பண்ணிக்கிறோம்னா. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா போல்ட் நட்டை தவிர நாங்க வேற எல்லையில வாங்குறது இல்ல. எல்லாமே பிரேம் அடிச்சு எல்லாமே நாங்களே கடைஞ்சு காஸ்டிங் எடுத்து கடைஞ்சு அதுக்கு உண்டான டை அதுக்கு உண்டான எல்லா பொருளுமே. சரிங்களா? சூப்பர். நம்ம பாத்தீங்கன்னா நம்ம கற்பூரம் மிஷின் செய்யறோம்னா. சரி. அப்புறம் பாத்தீங்கன்னா கேண்டில் மிஷின், மெழுகுபர்த்தியோட மிஷின். அதுவும் செய்றீங்க? ஆமா ஆமா, மெழுகுபர்த்தியோட அச்சு செய்யறோம். சரிங்க. சரிங்களா? அப்புறம் பாத்தீங்க ஆமா டை. இப்ப இந்த ஒரு 4-5 அதாவது சிறு தொழிலுக்கு தேவையாப்பட்ட நம்ம அத்தனை பொருள்களும் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம்னா. எப்படின்னா இவ்வளோ பண்றது? சின்ன இடம் பார்த்தா நம்ம சின்னதாகவும் கொஞ்சம் ரொம்ப ஏதோ ஒரு மெக்கானிக் ஷாப் மாதிரி இருக்கு. ஆமாண்ணா. ஆனா உள்ளுக்குள்ள ஐடி ரேஞ்சுக்கு வேலை நடந்துட்டு இருக்கு. ஆமாண்ணா. நம்ம பாத்தீங்கன்னா 88ல மதுரையில இருந்து வந்ததுன்னா நம்ம வந்து மதுரைக்கு பக்கத்துல பரம்பக்குடினா. சூப்பர். பரம்பக்குடிக்கு பக்கத்துல பார்த்திபனூருக்கு பக்கத்துல பிடாரிசரின்ற ஒரு குக்கிராமம்னா. நம்ம அங்க இருந்து 88ல வந்ததுண்ணா இந்த ஊர். சரி சரி. வந்து படாத கஷ்டப்பட்டாச்சுன்னா. சரி. அங்க எல்லாம் ஆடு ஒரு 25 ரூபாய் வெள்ளாடு மேய்ச்சிட்டு இருந்தேன்னா. சரிங்க. நான் வந்துதானே இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆட்டுல இருந்து ஏரோப்ளேனுக்கு வந்துட்டாரு. சூப்பர் சூப்பர். கொஞ்சம் கொஞ்சமா ஆடு வெயில்ல ஆடு மேய்க்க முடியாம இன்னைக்கு வந்தேன்னா. சரி. இன்னைக்கு ஆட்டுல இருக்கு நல்லா ஆடு மேய்க்கிறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்ல. சரி. காடும் இல்ல. சரி. போற சைட்டை போட்டு வச்சு போட்டானுங்க. அதனால இது சிறு தொழில் செஞ்சா நல்லா பொழைச்சுக்கலான்ட்டு ஒவ்வொரு மிஷினையா ஆர்டர் பண்ணி நம்மளே மிஷினை உற்பத்தி பண்ணுவோம். அதாவது அங்கங்க போய் மிஷின் நான் செய்யறேன்னு சொல்லி போட்டு நிறைய பேர் போலியா ஒரு அட்ரஸ் கொடுத்து மக்களை நிறைய ஏமாத்துறானுங்கண்ணா. அதனால என்னைய வந்து பார்த்து போட்டு நீங்க மிஷின் வாங்கினா வாங்காட்ட போங்க. ஆனா நேரடியா வந்து பாருங்க. யாரையுமே நேரையும் பார்க்காம யாரும் நம்பி பணத்தை அனுப்பிடாதீங்க. நிறைய பேர் போர்ஜரி பண்றானுங்க. அதனால நானே ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன்னு கூட ஏமாத்துறானுங்க நிறைய பேர். அதையும் பண்ணிடாதீங்க. நீங்களா சுயமா உழைச்சு நீங்க முன்னேறணும்னா உங்களுக்கு வேண்டிய வழிமுறையில கேளுங்க, நாங்களே கத்து கொடுக்கறோம். ஆனா நானே எடுத்துக்கிறேன்னா நான் ஃப்ராடு. சரிங்களா? அந்த மாதிரி பண்ணாதீங்க. சரி சரிண்ணா. இப்ப இந்த ஒரு மிஷின் இருக்கு இல்லையா, நீங்க எப்படி ரெடி பண்றீங்க? ஆமா, ஒரு மிஷின் ரெடி பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகுது? ஆனா மிஷின் பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஷின் தனியா நீங்க ஒரு மிஷின் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா 40 நாள் 45 நாள் ஆகும்னா. சரி. நான் என்ன பண்ணேன், 45 நாள் ஆகுது, அப்ப அவங்க ஆர்டர் கொடுத்து போட்டு ஏமாந்து போயிடக்கூடாது அப்படின்னு நான் மொத்தமா ஒரு 15 மிஷின் 20 மிஷினை போட்டு நான் குடோன்ல வச்சிருக்கேன். டைரக்டா நம்ம எப்ப வந்தாலும் உடனே எடுத்துட்டு போற மாதிரி கொடுத்தா பார்ட்டிகளுக்கும் ஒரு சௌரியமா இருக்கும். சரி. நம்பிக்கை எல்லாரும் நம்பிக்கைப்படுறது இல்ல. அதனால நம்பி வந்தவொடனே அடுத்த நாள் நாங்க மிஷினை ஏற்றிட்டு இருக்கோம். சரிங்களா? நான் எல்லாமே இப்போ எதை செஞ்சாலும் சரி ஒரு 15 மிஷின் 20 மிஷின் தான் ஒத்துக்கேன். சரிங்களா? அந்த மாதிரி ஆர்டர் பேசிக்லையும் பண்றோம், நாங்க ரெடியாகவும் ஸ்டாக் வச்சிருக்கோம். சரி. அவங்க என்னென்ன டிஃப்ரெண்டா கேட்கறாங்க, டையும் செய்யறதுனால டை உங்களுக்கு 2 அச்சு 3 அச்சு கேட்கறாங்கன்னா அதுக்கு உண்டான அச்சுகள் செய்யறதுக்குன்னா எங்களுக்கு 2 நாள் ஆகும். தவிர மிஷினை ரெடியா இருக்கு, வந்து பார்த்துட்டு உடனே நீங்க பணத்தை கட்டிங்கன்னா 2 நாள்ல மிஷின் ஊருக்கு வந்துடும். நான் டெலிவரி ஃப்ரீயா கொடுக்குறேன். சூப்பர். ஆமா ஆமா. இப்ப 4-5 ப்ராடக்ட் செய்யற மாதிரி ஒரு மிஷின் செஞ்சிருக்கேன். நான் எனக்கு ஒரு பொருள் இப்ப உதாரணத்துக்கு இந்த மைக்கு செய்யணும் எனக்கு. ஆமா, இதுக்கு ஒரு மிஷின் தேடி நான் வர்றேன். அதை உங்களால உற்பத்தி அதுக்கு வேணும்னா உங்களுக்கு இந்த டை வடிவம் தானே வேணும். ஃபர்ஸ்ட் நீங்க மோல்டு செஞ்சிட்டீங்கன்னா உள்ள உள்ளது உங்களுக்கே தெரியும். ஜிப்பு மாட்டினா போதும். இதுக்கு உண்டான அச்சு செய்யணும் அப்படின்னா இன்ஜெக்ஷன் மோல்டிங்னு வாங்க அதுக்கு பேர். சரிங்களா? அதுக்கு உண்டான அச்சு போடுறதா இருந்தாலும் போட்டு தந்துரும். சரிங்களா? அப்படி என்னென்ன ஆப்ஷன் இருக்கு? இல்ல நான் ஆப்ஷன் நீங்க எது உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு வந்தா நம்ம எதை செய்ய சொல்றாங்களோ அதை பார்ட்டியை சௌரியத்துக்கு செஞ்சு கொடுக்கறதா எங்க வேலை. எங்க கிட்ட மிஷினரிங்க எல்லாம் இருக்குன்னா இப்ப இது இருக்குது, டிஆர்ஓ இருக்குது, எல்லாமே இருக்கு. நாங்க என்ன உங்களுக்கு வேண்டியமோ அத்தனையும் பண்ணி கொடுத்துறோம். ஏன்னா கோயம்புத்தூர்ல உங்களுக்கு எந்த பொருளை பார்த்தாலும் கண்ணுல பார்த்தா செய்யக்கூடியதான். புரிஞ்சுங்களா? இங்க நாங்க அந்த மாதிரி ஆளுங்க தான் இங்க இருக்கிறோம். சரிங்களா?
தாராளமா செஞ்சு கொடுத்துருவோம். சரி, நான் இப்போ ஒரு மிஷினை ஒரு 1 லட்சம் சில்லற சொல்றீங்க. ஆமா. இது ஒன்லி கேஷ்ல தான் வாங்க முடியுமா? ஆமா, இஎம்ஐ ஆப்ஷன் இஎம்ஐ ஆப்ஷன் நம்ம கிட்ட இல்லைன்னா கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. முத்ரா திட்டத்துல தர்றாங்க, டிக் லோனு தர்றாங்க, பிஎம்ஆர் பிரதமர் வேலை வாய்ப்பு திட்டத்துல தர்றாங்க. படிச்ச இளைஞர்கள் தாராளமா போய் வாங்கிட்டு வரலாம். கொட்டேஷன் பேப்பர் கேட்டா எப்ப வேணாலும் எந்த அட்ரஸ்க்கு வேணாலும் கொட்டேஷன் பேப்பர் கொடுக்கறதுக்கு நாங்க ரெடி. சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா 95 பிளஸ் ஜிஎஸ்டிக்கு ஒரு ரகம். ஓகேங்களா? அதுல 2 டை நான் மிஷினோட தருவேன். ஓகேங்களா? இன்னொன்னு 160 பிளஸ் டாக்ஸுக்கு ஒரு ரகம். சரிங்களா? அதுக்கு 2 டை மிஷினோட வரும். சரிங்களா? நான் இந்த மாதிரி ஒவ்வொரு ரகம், அதாவது ப்ரொடெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். 160க்கு வாங்கினா உங்களுக்கு 30 கிலோ ப்ரொடெக்ஷன் ஆகும். இது பாத்தீங்கன்னா 20 கிலோ ப்ரொடெக்ஷன் ஆகும். சரிங்களா? சரிண்ணே, இப்ப பொதுவா இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு மிஷின் வாங்குறவங்க எல்லாம் யாரா பெரும்பாலும் இருக்காங்கன்னா, புதுசா தொழில் தொடங்கணும், நான் சம்பாதிக்கணும்னு ஆர்வம் உள்ளவங்க, இப்படியே நான் புதுசா ஏதாவது ஒண்ணு பண்ணி எங்க குடும்பத்தை கரையேற்றணும் சொல்லி நினைக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி ஐடியா கொடுக்குறீங்க? எப்படி சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுக்குறீங்க? என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா ஒரு விஷயம் நான் பாத்திருக்கேன். என்னன்னா, மிஷின் விற்கணுங்கிறக்காக நீங்க மிஷின் மட்டும் வாங்குங்க, நான் பொருளை நீங்க ரெடி பண்ண வாங்கிக்கிறேன் இப்படின்னு சொல்லி அது ஃப்ராடு. ஒருத்தன் டெல்லிக்காரன் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் பைபேக் சிஸ்டத்துல போய் ஆப் பண்ணிட்டு உங்களுக்கு 1.75 வரைக்கும் வாங்கிட்டு அவங்க ஓடி போனதான் மிச்சம். மக்களே பாத்துக்கோங்க, பைபேக்னாலே பைபேக்னாலே ஃப்ராடுனா. ஆமா, சரிங்களா? ஏன்னா நம்மள கூட வீடியோ பண்ணிருக்கோம் பைபேக்னு சொல்லிட்டு, ஆனா ஜென்யூன் பார்ட்டின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஏன்னா பிரித்து அறியணும். நீங்க உஷாரா இருக்கணும், நீங்க விழிப்புணர்வோட இருக்கணும். ஆமா, சரிங்களா? நீங்க எப்ப வேணாலும் நம்மளை தேடி வரலாம். உங்களுக்கு மிஷினை பார்த்துட்டு உங்க மனசுக்கு ஓகேன்னு படிச்சுன்னா எனக்கு அட்வான்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? சரிண்ணா, இப்ப இந்த ரெடி பண்றாங்க இல்லையா, கற்பூரமா இருக்கட்டும், சந்தன விலையா இருக்கட்டும், என்னவா கூட இருக்கட்டும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணி எப்படி சம்பாதிக்கலாம் ஒரு வழி சொல்லுங்க. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, நாமளே சொல்றோம் பவுடர் இந்த விலைக்கு வாங்குறீங்க, எத்தனை கிராம் போட்டு எவ்வளவு சப்ளை பண்ணலாம், அதுக்கு உண்டான வழிமுறைகளை பூரா நம்ம சொல்லி தரோம். எங்க பேக்கெட் கிடைக்கும், டப்பா எங்க கிடைக்கும், உங்களுக்கு கவர் எங்க கிடைக்கும், எல்லாமே A to Z நான் உங்களுக்கு எல்லாமே கத்து கொடுத்து தரேன். சரி, ஓடுறவங்க கண்டிப்பா பொழைச்சிடலாம். கண்டிப்பா. சரிங்களா? நாம வயிறு பசி இருக்கு இல்லைங்களா, பசி வந்ததுனால அடுத்து ஹோட்டல் கடை எங்க இருக்குன்னு தேடுவோம். அதே மாதிரி நம்ம பொருள் கையில இருக்குன்னா இதை விக்கிறதுக்கு வழி என்ன? சரி, அப்ப நம்ம எங்க கொண்டு போய் இதை சேர்க்கணும். அப்ப இப்ப பாத்தீங்கன்னா 5 கிலோ கேட்கறவனுக்கு ஒரு ரேட்டு, 10 கிலோ கேட்கறவனுக்கு ஒரு ரேட்டு. நம்ம இன்னைக்கு மளிகை கடை வச்சிருக்கோம், சராசரி ஒரு மளிகை கடை வச்சிருக்காங்கன்னா அவங்க 2500 3000 இல்லாம சாத்த மாட்டாங்க. சரிதான். ஆனா பாக்குறதுக்கு 10 பைசாவா தெரியும், 50 பைசாவா தெரியும். ஆனா சில்லறை தான் நம்மள சேரும். சரிங்களா? நீங்க எடுத்த வண்டி என் பாக்கெட்ல 500 ரூபாய் கிடைக்கணும், 1000 ரூபாய் கிடைக்கணும்னு நினைக்கிறத விட நம்ம பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இன்னைக்கு ஒரு 1500 ரூபாய் கிடைக்குதா, 2000 ரூபாய் கிடைக்குதா, ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் கிடைக்கணும். சரிங்களா? அப்ப லம்பா இந்த கோயில் சீசன்ல பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் ஒரு நாளைக்கு வியாபாரம் பண்ணலாம். சரி, நல்லா. ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டும் நம்மகிட்ட பூஜை சாமான் பூரா கிளம்புறது முடிவாய் போச்சு. பூஜை சாமான் பூரா கொண்டு போறது மாதிரி நான் உங்களுக்கு எல்லா வழிமுறையும் கத்து கொடுத்து நான் மிஷின் தரேன். மிஷின் ரீதியா உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் என்னை எப்ப வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். அந்த மாதிரிதான் நம்ம ஆல்ரெடி எத்தனை மிஷின் நம்ம கொடுத்துருப்போம் இதுவரை? என்னன்னா இது வரைக்குங்களா, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 100 மிஷின் பக்கம் கொடுத்துருக்கோம். 100 மிஷின் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. நிறைய வாங்கினவங்களே திருப்பி இல்லைங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மெயின் நம்ம ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாட்டுல ரொம்ப கம்மினா, தமிழ்நாட்டுல கம்மி, ஆந்திரா கர்நாடகா தான் நம்மளது ஜாஸ்தி. அப்புறம் இன்னொன்னு கேட்டீங்கன்னா அதர் கண்ட்ரிக்கு போகுது. ஆமா, நம்ம கிட்ட எடுத்து அவங்க அனுப்புறாங்க, பெட்டி அடிச்சு அதர் கண்ட்ரிக்கு அனுப்புறாங்க. இப்ப கூட எங்களுக்கு பாத்தீங்கன்னா மாலத்தீவுக்கு ஒரு இருக்கும், அங்கேயும் இந்த மாதிரி வேலை செய்யறாங்க. அந்த மாதிரி வேலை செய்யறாங்க. ஆனா எங்கெங்க கோயில்கள் இருக்கோ அங்கங்க பண்றவங்க இருக்காங்கன்னா, ஏன்னா நம்மள மாதிரி ஏழைப்பாளைய தானே மெயினா இதை விரும்பி பண்ணது. இன்னொரு விஷயம், இப்ப நீங்க சொல்றீங்களா எடுத்து உங்கள்ட்ட எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, இப்ப என் பேர்ல இப்ப அஸ்லம்ங்கிற பேர்ல மிஷின் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னா நேம் போர்டு போட்டு நேம் போர்டு நீங்க என்ன சொல்லி எங்களுக்கு என்னன்னா உற்பத்தி பண்றோம், நேம் பிளேட் உங்க பேர்ல வேணும்னா நான் அடிச்சு கொடுத்துட்டு போறேன். சரி, இது ஒரு மேட்டரே கிடையாதுன்னா. அது ஒரு விஷயம். சரிண்ணா, மறுபடியும் கேட்கறேன்னு சொல்லி தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப ஆல்ரெடி நிறைய பேர் உங்கள்ட்ட வாங்கிருப்பாங்க. எந்த அளவுக்கு சக்சஸஃபுல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க? ஆனா அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மேக்சிமம் பாத்தீங்கன்னா இதுல ஃபெயிலியர் ஆகுறதுக்கு வேலை இல்லைன்னா, சரி, அவங்களா விற்க முடியாம, அதாவது நான் எங்க மார்க்கெட்டுக்கு போனேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் விட்டாங்களோடைய, மத்தபடி தொழில் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அப்ப பள்ளிக்கூடம் போதுனா குழந்தைங்க, சரிங்களா? சரிதான். எல்லா குழந்தையும் நல்லா படிக்கணும்னு தான் பேரண்ட்ஸ் கொண்டு போய் சேர்ப்போம். கண்டிப்பா, ரைட்டுங்களா? அதாவது படிச்சு மேல போறது இருக்குது, மறுபடியும் பாத்தீங்கன்னா என்னால படிப்பு பாதியிலேயே கட் பண்ணணும், இப்படித்தானா இது தொழில்ன்றது. பொண்ணு இல்லைன்னா நான் 25 ரூபாய் விளையாடி வச்சுட்டு இருந்தேன், எனக்கு இந்த தொழிலை பத்தி ABCDயே தெரியாது. நான் என்னோட வகுறு பசினால அதை கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்டீங்க.
சரிங்களா? அப்ப எல்லாருக்கும் அவனுக்கு உணர்வோட நம்ம ஓடணும் அப்படின்னா எதுல வேணாலும் ஜெயிக்கலாம்னா. சரிங்களா? இப்ப ஒரு மாசத்துக்கு அல்லது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க இந்த மிஷின் வாங்கினவங்க? அதிகபட்சமா எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க? ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் இல்லைன்னா ஒரு சராசரி ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சுவரா சம்பாதிக்கலாம். அப்படியா? ஆமா. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம அடிச்சு இப்ப நம்ம லேடிஸ் அடிக்கிறாங்க, ஜென்ஸ் கொண்டு போய் கடைகளுக்கு கொண்டு போய் போட்டு வந்தோம் அப்படின்னா, ஆனா கிலோவுக்கு சராசரி ரொம்ப கம்மியா வித்தா கூட 1000 ரூபாய்க்கு விற்கலாம். 1000 ரூபாய்க்கு விற்கலாம். சரிங்களா? சரிண்ணா. நீங்க பாக்கெட் பண்ணி 5 ரூபா பாக்கெட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 5 கிராம் 10 ரூபானா கடைகள்ல. சரி. சரிங்களா? ஒரு கிலோவுக்கு எத்தனை 5 கிராம் வரும்? 200. ரைட்டுங்களா? 5 கிராம் போட்டு 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க கடைகள்ல. நாம நீங்க 7 ரூபாய்க்கு சப்ளை பண்ணாலும் பழச்சுக்கலாமா? ஆமாண்ணா, கண்டிப்பா. சரிங்களா? 3 ரூபா மாறி கடைக்காரனுக்கு மாறிச்சு. இன்னைக்கு எம்ஆர்பி அதான்னா. இப்ப இந்த சட்டை பனியன் இருக்குன்னா, இந்த பனியனோட விலை 50 ரூபாய்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? 25 ரூபாய்க்கு எம்ஆர்பி ஹோல்சேல் கடைக்காரன் கொடுக்குறான்ல. ஆமா, கொடுக்குறாங்க. அது மாதிரி தான் நம்ம ஓடி ஜெயிக்கணும். சரிண்ணா. சரி. வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இது பூரா மிஷினுக்கு வர ஸ்பேர் தானா. சரி. இதை இப்ப நாங்க இங்க இருந்து அப்படியே எல்லாம் அடிச்சு அசம்பிளி பண்ணி பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு இடம்னா, பெயிண்ட் அடிச்சு ஒரு குடோன்ல கொண்டு போய் வச்சுக்கோண்ணா. சரிண்ணா. வாங்க அங்க கூட்டிட்டு போறேன். ஓகேண்ணா, வாங்க. வாங்க. இதான் அந்த மிஷினா? இல்லண்ணா, இது வந்து பாத்தீங்கன்னா அகல் விளக்கு அடிக்கிறதுக்காக ஸ்பெஷலா ஒருத்தர் செய்ய சொன்னாரு. அதனால இதுல செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சுன்னா நீட்டா அடிச்சுட்டு இருக்கோம்னா. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் அடிக்க போறோம்னாரு. அவருக்காக ஸ்பெஷலா நாங்க அகல் விளக்கு அடிச்சு நீட்டா பண்ணி வச்சிருக்கோம்னா. சரி. சரிங்களா? ஓகேண்ணா. சூப்பரா இருக்கு பாருங்க. இதெல்லாம் டையாண்ணா? இதெல்லாம் ஆமா. இது வந்து கேண்டில் மிஷினுக்கு வர்ற எல்லாமே கேண்டில் மிஷின் அசம்பிளி பண்ண போறோம்னா, அதுக்கு உண்டான பிளைட்ல எல்லாம் ரெடி ஆகி வச்சிருக்கேன். ஓகேண்ணா. இது என்ன தாயக்கட்டையில இரும்புல பண்ணி வச்சு? அண்ணா, தாயக்கட்டை இல்லைங்கண்ணா. இது பூரா கற்பூரம் அடிக்கிறதுக்கான சைஸ் எந்தெந்த ஒவ்வொரு வெரைட்டிஸ்ல கேட்பாங்கண்ணா. ஒருத்தர் டைமண்ட்ல கேட்பாங்க, ஒருத்தர் ஸ்கொயர்ல கேட்பாங்க, ஒருத்தர் டேப்லெட் கேட்பாங்க, சரி, ஒருத்தர் ரவுண்டு கேட்பாங்க. அதனால எல்லா விதமான அச்சு இருக்குண்ணா. சரி. அவங்க பார்ட்டி இதை விட இன்னும் அட்வான்ஸா செஞ்சு தர சொன்னாலும் நான் செஞ்சு தர்றதுக்கு ரெடியா இருக்கேன். சூப்பர். ஓகேங்களா? சூப்பர். சரி. கற்பூர பவுடரு. அப்படியா? ஆமா. இது பாத்தீங்கன்னா டைரக்டா நம்ம மேனுபேக்சரிங் கம்பெனில இருந்து வாங்குறோம்னா. சரி. உங்களுக்கு நம்ம மிஷின் வாங்குறவங்க எல்லாருக்குமே நம்ம சொன்னோம்னா அவங்க கம்பல்சரி பவுடர் தடை இல்லாம கொடுப்பாங்கண்ணா. பவுடர் வந்து நீங்களே எங்க கிடைக்குதுன்னு சொல்லிடுவோம்னா, சுத்த சப்தகிரியோட ஒரிஜினல் பவுடர்னா. அப்படிங்களா? சரிங்களா? சரி. இந்த மாதிரி இதுல போட்டா உங்களுக்கு பவுடர் ஆட்டோமேட்டிக்கா வரும், நல்லா ரன்னிங் ஆகும்னா. சொல்லுங்கண்ணா. பாத்தீங்களா? பவுடரை போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அது பாட்டுக்கு அடிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா இது பாட்டுக்கு ஒரு சட்டி வச்சுட்டோம்னா அந்த தட்டிலேயே விழுந்துக்கும். அப்ப நம்ம ஒரு மூடி உள்ளதுல அப்படியே மூடி வச்சுக்கலாம். எத்தனை நாள் கழிச்சு கூட நம்ம பேக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப ரெடி ஆயிடுச்சாண்ணா இது? ஆமாண்ணா, இது ரெடி ஆயிடுச்சுண்ணா. சரி. பிரஷிங் பாத்தீங்கன்னா கீழே போட்டா கூட உடையாதுண்ணா. ஆமா, டைட்டா இருக்கு. நல்லா டைட்டுண்ணா. நான் நினைச்சேன் இதே திருப்பி போட்டா ரெடி பண்ண முடியும். இல்ல. இது ஒரு தடவை வந்ததுதானே? ஆமா, வந்ததுதான். நல்லா எப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா ரன்னிங்ல வந்துருச்சு அப்படின்னு நல்லா ஃப்ரெஷிங்லாம் நல்லா கொடுத்துட்டோம் அப்படின்னா மீண்டும் உடச்சு போட முடியாது. டெம்பரேச்சர் ஆயிருக்கு. ஓகேங்களா? பவுடர், இந்த பவுடர் வேஸ்ட் ஆகி பவுடர் கீழே ஏதாவது வருது அப்படின்னா அதை திருப்பி பண்ணிக்கலாம். நம்ம இது அப்படியே பேக் பண்ண வேண்டியதான். இன்னும் இதுல உங்களுக்கு பர் வர்றதுக்கோ மற்றபடி இதுல வேற என்ன அப்படி தேய்க்கணும் இப்படி தேய்க்கன்றதெல்லாம் கிடையாதுண்ணா. அடிச்சா அப்படியே பேக் பண்ணலாம்ண்ணா. சரிங்களா? நல்லா உங்களுக்கு நல்லா இது கிடைக்கும். ஒரு பிரச்சனையும் இல்ல. மிஷின் ரீதியா எந்த கம்ப்ளைண்ட்டுமே வரவே வராதுண்ணா. ஏன்னா அவங்க டை மாட்டுறது எல்லாமே நம்ம ஏபிசிடில இருந்து ஏபிசிடி எழுதி இதுல ஏல இருந்து கழட்டுங்க, பி கழட்டுங்க, சி கழட்டுங்கன்னு ஒவ்வொன்னா டெமோ கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப அதனால அவங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே வீடியோ நீங்க டவுட் அப்படின்னாலும் எந்த ஊரா இருந்தாலும் வீடியோ கால் வந்தாலும் 5 நிமிஷத்துல சரி பண்ணிக்கலாம். சரிண்ணே. அதாவது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ மிஷின் இது. ஆமா. சரிண்ணே. இப்ப இது வாங்கி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு வீட்டோட எவ்வளவு இடத்தை பிடிக்கும்? இந்த இடம் தானா இல்ல இது சுத்தி வேற ஏதாவது நம்ம வேண்டியது இல்லைண்ணா? குழந்தைங்க சேஃப்டி அந்த மாதிரி ஒரு 5க்கு 5 ஒரு ரூம் இருந்தாலே போதுமா? சரிங்களா? நீட்டா நம்ம பாட்டுக்கு சிங்கிள் பேஸ் கரண்ட் தான், வீட்டு கரண்ட் தான். ஆனா மெயின்ல இருந்து கொண்டு போகணும் வயரு. சரி. ஏன்னா வீட்டு கட்டினா வீட்டுல உள்ள பிளக்கு நம்ம சின்ன வயர் கொடுத்துருப்போம். இது மோட்டர்ன்றதுனால கொஞ்சம் ஹெவி வயர் போடணும். சரி. நம்ம வீட்டுல ஆல்ரெடி எல்லாரும் வீட்லயுமே இன்னைக்கு தண்ணி எடுக்கிற மோட்டர் வச்சிருக்காங்க. அதே சார்ஜ் தான் வரும். இதுக்கு பெரிய கரண்ட் பில்லு சார்ஜ் எல்லாம் பெருசா வராது. 1 மணி நேரத்துக்கு 20 கிலோ ப்ரொடக்ஷன் எடுக்கலாம். தலைவர சூப்பர். நீங்க எதை அடிச்சீங்கன்னாலும் சரி 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓட்டி அவங்க வித்தாங்கனால அவங்க பெரிய
சரி, நான் இந்த பாச்சா உருண்டை பத்தி சொன்னீங்க. பாச்சா உருண்டை. அடுத்து என்ன இதுல பண்ணலாம்? ஆனா அதுல பாத்தீங்கன்னா கற்பூரம் ஒண்ணு, சரி, சந்தன வெள்ளை, சரி, பாச்சா குண்டு, ஓகே, அட்டாச்சு பாத்ரூம் ஓடனில், சரி, அகல் விளக்கு. அகல் விளக்கு இன்னைக்கு எல்லா பக்கமும் நல்லா போகுது. சரிண்ணே. பஞ்சகாவிய விளக்கு எல்லாரும் நல்லா விரும்பி வாங்குறாங்க. சரிங்களா? இப்ப நீ கப்சாம்பிராணி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரெடி பண்ணி அதை அடிச்சு பார்த்துட்டு நானும் ஓப்பனா சொல்லிடுவேன், இந்த பாருங்க இந்த வீடியோவே அனுப்பிட்டுருவேன். ஆனா இந்தாங்கண்ணே இதுல கப்சாம்பிராணி ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆனா இன்னும் 2-3 நாள்ல ரெடி பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா 6 ப்ராடக்ட் அடிக்கலாம். நீங்க 6 விதமான மிஷின் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே மிஷின் 6 ப்ராடக்ட் அடிக்கலாம். சூப்பர். ஓகேங்களா? சூப்பர்ண்ணே. இந்த மிஷினுக்கு இப்ப இந்த வாரண்டி கேரண்டிலாம்? ஆனா 3 வருஷம் மோட்டர் கேரண்டின்னு. சரி. மிஷின் ரீதியா உடைகிறது மாதிரி எந்த பொருளும் போடல நான். சரி, சரிங்களா? அப்படியே அவங்க ஏதாவது உடைச்சிட்டாலும் எங்ககிட்ட எல்லா ஸ்பேரும் இருக்கு. சரி, அவங்க எப்ப கேட்டாலும் நம்ம கொடுப்போம். சரிங்களா? எத்தனை வருஷமா இந்த பிசினஸ்? ஆனா நான் இந்த பாத்தீங்கன்னா நம்ம 98ல இருந்து இருக்கோம்னா. சரி, சரிங்களா? அப்ப இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வந்து நல்லா மக்களுக்கு ரீச் ஆகுறது. இப்ப இந்த மீடியாவுல வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுங்களா? அப்ப கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு வந்து இப்ப தானே கொஞ்சம் அளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. பாக்குறீங்கல்ல, வந்தா நீங்க 10 நாள் கழிச்சு வாங்க, இன்னைக்கு வாங்க, நாளைக்கு வாங்கலாம் இல்ல, வந்தா அடுத்த நாளே மிஷின் உங்க வீட்டுக்கு மிஷின் ரெடி. அவங்க கேக்குற அச்சு போடுறதுக்கு வேணா 2 நாள் டைம். மீதபடியே பாத்தீங்கன்னா எப்பவுமே அச்சும் வச்சிருப்போம் ரெடியா. இவங்க வந்தா அடுத்த நிமிஷம் சரி எடுத்துட்டு போயிடலாம். மெழுகுதிரி அச்சலன்னா டிசைனாவும் பண்றோம், பிளைன் கேண்டிலும் பண்றோம். சரி, பிளைன் கேண்டில் பண்ணலாம், நம்ம மெழுகுதிரி அச்சு பண்றோம் கம்பெனி. அதுக்கு நான் டையெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். சரிங்களா? இது மட்டும் இல்லைங்கன்னா நம்ம இதை செமி ஆட்டோமேட்டிக் மிஷினும் செய்யறோம். சரிண்ணா. மிஷின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.25 லட்சம் ரூபாய் பிளஸ் டாக்ஸ். சரிங்களா? அந்த மிஷினும் இருக்கு. மிஷினும் செய்யறோம். ஆமா, சரி, மிஷினும் செய்யறோம், அச்சும் செய்யறோம். அதாவது பார்ட்டிகளுக்கு தகுந்த மாதிரினா இப்போ சில பேர் வந்து எனக்கு அச்சு கொடுங்கன்னா போதும், நான் இப்போ ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்வாங்க. அப்புறம் அந்த கம்பல்சரி நல்லா போயிட்டு இருக்கிற நல்லா ரன்னிங்ல இருக்கிறவங்க ஆனா எனக்கு செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் கொடுக்கணும் அப்படின்னு. என்ன மிஷின்ல செஞ்சோம்னா உங்களுக்கு வலுவலுன்னு நல்ல சைனிங் கிடைக்கும். சரி, நான் உண்மையாலுமே ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க என்னோட சப்ஸ்கிரைபர்களுக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய என்னோட சப்ஸ்கிரைபர் கால் பண்ணுவாங்க. உங்களை தொல்லை பண்ணுவாங்க. கால் பண்ணும்போது அவங்களுக்கான சப்போர்ட் பண்ணி கொடுங்க. சரிண்ணா. ஓகே வியூவர்ஸ், கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற பயனுள்ள தகவல் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Aslam. நன்றி.